பாருங்க, திட்டக்குடி பக்கத்தில் பஸ்ஸு டயர் வெடித்து 7 பேர் சாவு. 7 பேர் 9 பேர்னு நினைக்கிறேன். 9 பேர் சாவு. அப்புறம் இன்னொரு இடத்துல பிரேக் பிடிக்காம ஆட்டோ மேலே விட்டு 4 பேர் காயம். செங்கல்பட்டில் பிரேக் பிடிக்காம 2 பைக்கில் போனவங்க 2 பேர் காலி. இப்போ தான் ஒரு 15 நாளைக்கு முன்னாலேன்னு நினைக்கிறேன் இல்லையா, பஸ்ஸுக்கு ரொம்ப ஸ்பீடாக 2 அரசு பஸ்ஸுகள் மோதி எத்தனை பேர் இறந்தாங்க. இது ஆக்சிடெண்ட் ஆகிறது சகஜம்னு ஒரே வார்த்தையில் சொல்லிடலாம். ஆனால் இந்த போக்குவரத்து கழகம் என்ன மாதிரியான பஸ் வச்சுருக்காங்கன்னு தெரியல, என்ன மாதிரியான டிரைவர்கள் இருக்கிறாங்கன்னு தெரியல. இந்த போக்குவரத்து கழகமா இல்லை உயிர் போக்கும் கழகமான்னு தெரியல. எவ்வளோ ஒரு அசால்ட் பாருங்கள். டயர் செக் பண்ணுறாங்களா, டிரைவர்களை செக் பண்ணுறாங்களா, ஒன்றுமே தெரியறதில்லை. எப்போ பார்த்தாலும் பிரேக் பிடிக்கல அப்படிங்கிற நியூஸ் வருது. படி கலண்டு போகிறது, இந்த மாதிரி ஏராளமான கம்ப்ளைண்ட்ஸு. அதில் எப்படி நம்பி மக்கள் போகிறாங்கன்னு தெரியல. இவங்க பஸ்ஸில் போகிறவங்க மட்டுமல்ல, பாருங்கள், திட்டக்குடி கடலூர் பக்கத்தில் அடுத்த லைனில் இந்த கார் மேலே போய் 2 கார் மேலே போய் டயர் வெடித்து டிப்போவிலேருந்து பஸ் எடுத்துகிட்டு வரும்போது அதெல்லாம் செக் பண்ண மாட்டாங்களான்னு தெரியல. டயர் எப்படி இருக்குது, பிரேக் எப்படி இருக்குது, டிரைவர்களுக்கு அவங்களுக்கு சரியான ஓய்வு இருக்கா, தூக்க கலக்கத்தில் இருக்காங்களா, அவங்களுக்கு என்ன உடல் நலம் எப்படி இருக்குது, மாரடைப்பு ஒரு மாதிரி இருக்கா, அவங்க நெஞ்சுவலி பேஷண்ட்டா, மாரடைப்பு பேஷண்ட்டா, அதெல்லாம் ஒன்றுமே பார்க்குறாங்களா என்னமே தெரியல. இதெல்லாம் செக் பண்ணி தான் ஒரு உயிரோடு விளையாடுறது இதெல்லாம். இந்த போக்குவரத்து கழகம், தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் என்ன நிர்வாகம் எங்கே போயிட்டுருக்குது தெரியல. எப்படி நம்பி மக்கள் இதிலெல்லாம் ஏறி பிரயாணம் பண்ணுறாங்கன்னு தெரியல. ரொம்ப வேதனையாக இருக்குதுங்க. ஆனால் முதல்லலாம் இந்த மாதிரி கேள்விப்பட்டதே கிடையாது. கலைஞர் இருக்கும்போது சரி, அதுக்கு முன்னால் இருந்த எம்ஜிஆர் ஆட்சி எல்லாமே இப்படியெல்லாம் செய்திகள் கேள்விப்பட்டதே கிடையாது. பஸ்ஸு அவ்வளோ ஒரு அசால்ட்டாக இருக்காங்க. அந்த டிப்போவில் இருக்கிற அதிகாரிகள் இதெல்லாம் சரி பண்ணி வெளியே பஸ் கொண்டு வரணும். பிரேக் பிடிக்கலன்னு ரொம்ப சர்வசாதாரணம் சொல்லிடுறாங்க. இவங்க சர்வசாதாரணமாக 3 லட்சம் இரங்கல், அவ்வளோதான். அவங்களுடைய வேதனைகள் எப்படி இருந்திருக்கும், ஒவ்வொரு குடும்பத்தினுடைய வேதனைகள் எப்படியெல்லாம் இருக்கும். பஸ்ஸை போக்குவரத்து கழகம் பஸ்ஸில் எவ்வளவு கட்டுப்பாடுகள் எப்படி இருக்குது, டிரைவர்கள் எப்படி இருக்காங்க, அவங்களுக்கு லீவ் இருக்கா, பணி சுமை எப்படி இருக்குது, அதையெல்லாம் பார்த்து தான் வெளியிலே பஸ் வரணும். அப்படி இருந்தால் தான் அந்த போக்குவரத்து கழகம் மக்களுடைய உயிரை காக்கக்கூடிய போக்குவரத்து.